தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். நேற்றுக்கு சட்டப்பேரவையில 26ல 2.0 வெர்ஷன் லோடிங் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு 234 தொகுதிகளிலும் திமுக வெல்லும் அப்படின்றாரு. முதலமைச்சரோட இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த கான்பிடன்ஸ் எப்படி பாக்குறீங்க? அதீத நம்பிக்கை என்று பார்க்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்பது இன்றைய நிலையில் வலுவாக இருக்கிறது. எதிரே ஒரு வலுவான கூட்டணி இன்னமும் கட்டமைக்கப்படவில்லை. அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி இருக்கிறதே தவிர அந்த அணியில இன்னும் என்னென்ன கட்சிகள் இணையப் போகின்றன என்பது இனிமேல் தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தேர்தலுக்கு கிட்டத்தட்ட 9 மாதங்கள் இருக்கின்ற நிலையில் முதலமைச்சர் அவர்கள் 9 மாதங்கள் 10 மாதங்களுக்கு மேலே இருக்கின்ற நிலையில் முதலமைச்சர் 200 என்றால் இப்போது 234 என்கிறார். அடுத்தது பக்கத்து மாநிலத்திலும் கூட நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் என்று கூட பேசலாம். பேசுவது எளிது, சொல்வது யாருக்கும் எளிது. ஆனால் அது செயல்படுத்தி காட்டுவது என்பது மிக கடினம். ஆகவே ஒரே கட்சி 200 தொகுதிகள் என்பதெல்லாம் அல்லது அவருடைய கூட்டணி 200 தொகுதிகள் என்பதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயம் என்றுதான் பார்க்கிறேன். எதிரிலே ஒரு வலுவான அணி உருவாகவிட்டாலும் திமுக கூட்டணி வலுவாக இருந்தாலும் 200 தொகுதிகள் என்பதே நிறைவேறாத லட்சியம். ஆகவே முதலமைச்சர் தன் அபிலாஷையை வெளிப்படுத்தலாம், கட்சிக்காரர்களை உற்சாகப்படுத்துவதற்கு செய்யலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிரான பல விமர்சனங்கள் இருக்கின்றன, பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன, மக்கள் அதிருப்தி அடையக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றன. அரசு ஊழியர்கள் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள். அண்மையிலே வெளியிட்ட அறிவிப்புகளுக்கு பிறகும் கூட அரசு ஊழியர்கள் மத்தியில் அதிருப்தி நிலவிற்கு சட்டம் ஒழுங்கு மோசமான நிலையில இருக்கிறது. ஆட்சிக்கு எதிராக பல விமர்சனங்கள் இருக்கின்றன. இந்த நிலையில் எதிரிலே ஒரு வலுவான கூட்டணி அமையாத தெம்பில் முதலமைச்சர் பேசுகிறாரே தவிர இவர் பக்கம் இருக்கக்கூடிய பலவீனங்களை முதலமைச்சர் பார்த்ததாக தெரியவில்லை. எதிரணி வலுவடையுமானால் திமுக தேர்தல் களத்தில் கடும் சவாலை சந்திக்கும். இப்போது இருக்கக்கூடிய இடங்களை பெறுவதே கடினமாகிவிடும். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் 200 இடங்கள் என்பதெல்லாம் கற்பனை, கதைக்கு உதவாத பேச்சு என்றுதான் நான் பார்க்கிறேன். நன்றி திரு துக்ளக் ரமேஷ். அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்துல இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி அது கற்பனை என்பதற்கு பதிலாக எந்த அணி வந்தாலும் ஒரு கை பார்த்து விடலாம் என்ற ஒரு பதிலையும் அவர் குறிப்பிட்டு பேசி இருக்கிறார். கூடுதல் தகவல்களாக பின்னர் வரும் செய்திகளில் அதை பார்க்கலாம்.